பேதுருவை ஆண்டவர் பார்த்து கேட்டார், அந்த கடல்ல அமர்ந்து போகலாம், அப்ப விசுவாசிய நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமை உள்ளவர், என்னால்தான் இந்த காற்றும் கடலும் உண்டானது. நீ ஏன் இறைஞ்ச கடலை பார்த்தாய்? ஏன் அலைய பார்த்தாய்? அதை அதட்டி அமர பண்ணுகிறவர், உன்னை தூக்கி நிறுத்துகிறவர், உன்னோடு அமல விடாமல் பாதுகாக்கிறவர் நான் என்று நீ ஏன் விசுவாசிக்கல? ஏன் உனக்கு சந்தேகம்? தோமாவே, நீ கண்டாத்தான் விசுவாசிப்பாயா? காணாமல் நீ விசுவாசிக்க மாட்டாயா? ஏன் உனக்கு இந்த குணம்? ஏன் இப்படி இருக்கிறாய்? நீ என்னை பின்பற்றுகிறவன் அல்லவா? உனக்கு தெரியாதா? உன் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து உனக்கு தெரியாதா? யாக்கோபு சொல்லுகிறான், சந்தேகப்படுகிறவன் காற்றில அடிபடுகிற அலைக்கு, கடல்ல இருக்கிற அலைக்கு ஒப்பா இருப்பான். இந்த பக்கம் காற்று அடிக்கும் போது அந்த பக்கம் போகும் அலை, அடிக்கும் அலை, அந்த பக்கம் காற்று அடிக்கும் போது இந்த பக்கம் அலை அடிக்கும். ஆகையால் இது ரெண்டு பக்கம் அடிக்கிறபடினால் அது ஒரு நிலை இல்லை. கடல் ஒரு நிலை இல்லை, சீர் இல்லை. ஆனா சொல்றார், சீர் இல்லாததில்லை ஒன்றும் நடக்காது. சீர் இருந்தா தான் ஒன்று நடக்கும். ஆகையால் நீ சந்தேகப்பட்டி என்றால் உனக்கு ஒன்று நடக்காது. நீ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஆண்டவர்ல நீ நம்பிக்கையாரு.